கிங்டம் ஆஃப் யூகோஸ்லாவியா. 1929 அக்டோபர் 3ஆம் நாள் செர்பியர், குரோஷியர் மற்றும் ஸ்லோவேனியர்களின் ராஜ்யம் என்பதை யூகோஸ்லாவியா ராஜ்யம் என மன்னர் முதலாம் அலெக்சாண்டர் பெயர் மாற்றம் செய்தார். முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்த பிறகு ஆஸ்ட்ரோ ஹங்கேரிய பேரரசு வீழ்ச்சியடைந்தது. போரின் முடிவில் தெற்கு ஸ்லாவிக் இனத்தினரான செர்பியர், குரேஷியர், ஸ்லோவேனியர் ஆகியோர் ஒன்றிணைந்து கிங்டம் ஆஃப் செர்ப்ஸ், குரோட்ஸ் அண்ட் ஸ்லோவேன்ஸ் என்ற பெயரில் ஒரு புதிய அரசை உருவாக்கினர். செர்பியாவின் கரஜோர்டிவிச் வம்சத்தின் முதலாம் பீட்டர் அதன் முதல் மன்னர் ஆனார். புதிய ராஜ்யத்தின் ஆரம்பத்திலிருந்தே அதன் அரசியல் கட்டமைப்பை பற்றி ஆழமான கருத்து வேறுபாடுகள் இருந்தன. செர்பியர்கள் ஒப்பீட்டளவில் வலிமையான இராணுவ மற்றும் வரலாற்று பின்னணியை கொண்டிருந்ததால் மையப்படுத்தப்பட்ட வலுவான அதிகாரத்தை கொண்ட ஒற்றை அரசுக்கு ஆதரவளித்தனர். குரோஷிய மற்றும் ஸ்லோவேனிய இனத்தவர்கள் தங்கள் தனித்துவமான கலாச்சார மற்றும் வரலாற்று அடையாளங்களை பாதுகாக்க விரும்பினர். இவர்கள் பிராந்திய சுயாட்சி அல்லது அதிகார பகிர்வுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்புக்கு ஆதரவளித்தனர். செர்பிய ஆதிக்கம் கொண்ட அரசாங்கம் குரோஷியர்களின் விருப்பத்திற்கு எதிராக மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை நிலைநிறுத்த முயற்சித்தது. குரோஷிய விவசாயிகள் கட்சியின் தலைவர் ஸ்டீஃபன் ராடிச் மற்றும் அவரது சகாக்கள் நாடாளுமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிகழ்வு செர்பியர்களுக்கும் குரோஷியர்களுக்கும் இடையிலான பிளவை மிக ஆழமாக்கியது. இதனால் நாடு உள்நாட்டுப் போரின் விளிம்பிற்கு சென்றது. நாட்டின் முழுமையான சிதைவை தடுக்கவும் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் முடிவு செய்த மன்னர் முதலாம் அலெக்சாண்டர் நாட்டின் அரசியலமைப்பை ரத்து செய்து நாடாளுமன்றத்தை கலைத்தார். அனைத்து அரசியல் கட்சிகளையும் கலைத்துவிட்டு அரச சர்வாதிகாரத்தை அறிவித்தார். நாட்டின் பெயரை செர்பியர், குரோஷியர் மற்றும் ஸ்லோவேனியர்களின் ராஜ்யம் என்பதிலிருந்து யூகோஸ்லாவியா ராஜ்யம் என்று மாற்றினார். குறிப்பிட்ட இனப்பெயர்களை நீக்கி அனைவரும் யூகோஸ்லாவியர்கள் என்ற ஒருமித்த தேசிய அடையாளத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்பதே இந்த பெயர் மாற்றத்தின் நோக்கமாக இருந்தது. குரோஷியர்கள் இந்த நடவடிக்கையை தங்கள் தேசிய அடையாளத்தை செர்பியர்கள் அழிப்பதற்கான ஒரு முயற்சி என கருதினர். இது குரோஷிய தேசியவாதம் மற்றும் பிரிவினைவாத இயக்கங்களை வலுப்படுத்தியது. மன்னர் அலெக்சாண்டர் குரோஷிய தேசியவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். இது யூகோஸ்லாவியாவின் அமைதியற்ற எதிர்காலத்தின் தொடக்கமாக அமைந்தது.